என்ன பேசுறது? என்ன பேசுறது? நீனா ஏன் பேசிடுறாங்க எங்கே போகிறீங்கன்னு? நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு நம்ம இப்போ எங்கேயா போகிறோம்? நம்ம எங்கே போகிறோம்? தூரத்துக்கு தூரத்தில் பஹ்ரைன் இல்லை, நம்ம சவுதி பிரிட்ஜ் போகிறோம். சவுதி பிரிட்ஜ் போகிறோம். சவுதி பிரிட்ஜ் எவ்வளோ தூரம் ஆகும்? இன்னும் 1 hour இருக்குது. இன்னும் 1 hourல போயிடலாமா? 1 hour போயிடலாமா? அங்கே என்ன ஃபேமஸ்? அங்கே என்ன சவுதி நம்ம போல சவுதி சவுதி பிரிட்ஜ் தான் போகிறோம். பஹ்ரைனும் பிரிக்கிற இடம். அங்கே ஒன்றும் ஃபேமஸ் இல்லை, ஒன்றும் ஃபேமஸ் இல்லை. லக்ஷ்மி லக்ஷ்மி தான் கரெக்டாக சொல்லுவேன். எங்கே போகிறேன்னு சொல்லிடுத்தாங்க. நாங்கள் வந்து சவுதி பிரிட்ஜுக்கு போகிறோம். ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நம்ம எங்கே போயிட்டுருக்கோனோ, ஆமாங்க, பசங்க சொன்ன மாதிரி சவுதி பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 தடவை போயிருக்கேன். நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை எனக்கு. இங்கே இருக்க ஒரு பிளேஸை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருந்தோம். இந்த தடவை போகிறது பார்த்திங்கன்னா அம்மா அப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோமா. ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. அவங்களுக்கு ஒரு மெமரபுளாக இருக்குமே இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் எடுத்திருக்கேன். அவங்க 2 பேர் வந்ததுலேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோலாம் ஏன் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஊர்லேருந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. 2வது அவங்க ஊருக்கு போய் பார்க்கும்போது அது ஒரு மெமரிஸாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக தான். நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த டோலுக்கு வந்தாச்சு. இந்த டோலில் மட்டும் நம்ம பே பண்ணணும் காருக்கு. மற்றபடி வேறு எங்கேயுமே நம்ம பைசா அதில் நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ட்ரு ஆயாச்சு. 4 தடவை வந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னாக்க எதுவுமே இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொன்னதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு சொல்லிட்டு வரும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நாள் வேலை நடந்திருக்கு, அவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மண்ணை வந்து எடுத்து அதுலேயே வந்து பிரிட்ஜு கட்டியிருக்காங்களாமா. எப்படி திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் 2 பேர் நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கேட்கும் போதே பார்த்திங்கன்னா வியப்பாக இருந்தது. ஏன்னா 4 டைம் போகும்போது இதை யோசிக்கவே இல்லை. இந்த தடவை வந்து பேசிகிட்டே போகும்போது இதெல்லாம் பற்றி யோசிக்கிறதுக்கு வந்தது. பசங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கடலுக்கு நடுவில் நம்ம பாலத்தில் போயிட்டுருக்கவே பார்த்திங்கன்னா 2 சைட்லும் க்ரீனிஷாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி இருந்தது. இது நடுவில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு ஏரியா இருந்தது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சன்செட் ஆகிறதுக்குள்ளே அங்கே போகணுன்னு நம்ம பிளானு. கரெக்டாக அங்கே போகிறோமா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நார்மலாக வந்து அலை அடிக்கும் போது நம்ம தண்ணியிலேயே வந்து கால் வச்சு நிற்க முடியாது. நம்மளை வந்து தள்ள ஆரம்பிக்கும், அங்கே இங்கேயும் தள்ள ஆரம்பிக்கும். இவ்வளோ பெரிய பிரிட்ஜு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து எப்படி அவங்க கட்டியிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்லாம் நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதோடு தான் பேசிகிட்டே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இவ்வளோ விஷயங்கள் எப்படி நடந்திருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கு பேரலாக பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரத்துக்கு வந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது முன்னாடி இருந்ததை டிமாலிஷ் பண்ணுறாங்களா இல்லை புதுசாக கட்ட போகிறாங்களான்றது தெரியல. பாதியில் வந்து அந்த பிரிட்ஜுக்கு போட்டுற போல் தூண் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ரைட் சைடில். நம்ம பஹ்ரைன்லேருந்து சவுதி பிரிட்ஜ் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னாக்கா பாதி கடலில் பார்த்திங்கன்னாக்கா மணல் கொட்டி வச்சுருந்தாங்க பிரிட்ஜு கட்டுற மாதிரி. ஒரு வேளை புதுசாக பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இங்கே தான் கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம இறங்கி அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து அந்த வியூ நம்ம பஹ்ரைன் வியூவை இங்கே பார்க்குறதா இருக்கட்டும், ரொம்பவே அழகாக இருந்தது. ஹியூமினிட்டி அதிகமாக இருந்ததுனால வெளியில் கொஞ்சம் நேரம் நாங்கள் நிற்க முடியல. அதனால் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடை பக்கத்தில் இருந்தது. அப்புறம் டோல்கேட் கிட்டே போய் நின்று எப்படியெல்லாம் அவங்க செக்கிங் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்தோம்.
இங்கே ஆவாரம் பூ செடியில் பார்த்தீங்கன்னாக்கா பூவெல்லாம் வந்து அதிலே வந்து காஞ்சு போயிருந்தது. அவ்வளோ ஹீட் இருக்குங்க. பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. நாங்கள் 4:30 கிட்டத்தட்ட கிளம்புனோம் வீட்லேருந்து. இங்கே வரத்துக்கு 5:30 5:45 கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இப்போயும் பார்த்திங்கன்னா சன்செட் ஆகலை. அதுக்குள்ளே நம்ம போகிறோமாங்கிறத அம்மாலாம் பார்த்திங்கன்னா கூலிங்கான ஐட்டம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஐஸ்கிரீமு, ஜூஸு, தயிர் அது மாதிரிலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் மாற்றிடுச்சு. இப்போ எல்லாமே அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. நைட்டு 2:00 நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. நல்லா தூங்கிட்டு எதனா ஒரு கதை சொல்லு. தச்சுமா நானும் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தச்சுமா எனக்கு நீ கொடுக்கணும் அவ்வளோதான். நீங்கள் ஒன்றை ஷேர் பண்ணுறவா? சரி நீங்கள் 2 பேரும் ஏன்னா நான் இருக்கிறேன் உங்கள் 2 பேரையும். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கூடாது. நீங்கள் 2 பேரும் நாட்டுக்குரியா சொல்ல கொடுக்குறவங்க 3 பேர். ஒருத்தவன் இவன், நீங்களே சொல்லு. வீடியோ எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. பாட்டு ஓடிட்டு இருக்கறனால காப்பிரைட் காட்டுது. அதனால் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கொஞ்சம் சத்தமாகவும் கம்மியாகவும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தச்சுமா என்கிட்ட கொடுங்க. சூப்பர் வியூவாக இருக்கு. வியூலாம் தெரியுதா? சூப்பர் வியூலாம். நம்மளுக்கு அப்படியே தான் வந்தோம். அவங்க பிரிட்ஜ் சரி. ஐயா எங்க இருக்காங்க? பாருங்க இப்ப தண்ணி வந்துச்சு எல்லா இடத்துலயும். பாரு தண்ணி இருந்துச்சு. இப்போ போயிட்டு வருது. சிட்டுக்குருவி இங்கெல்லாம் இருக்குமா? ரொம்ப இங்கே வருதுமா இப்போ? இல்லை பொண்ணாங்க நிற்கிற. ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. கரெக்டாக வந்துட்டீங்களே. அங்கே பாருங்க, கரெக்டாக சன்செட் ஆகிறத்துல வந்தாச்சு. பில்டிங்லாம் தெரியுது பாருங்க. அதான் சவுதி அரேபியா, ரியாத். ஃபுல்லாக அந்த பில்டிங்லாம் தெரியுது பாருங்க. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பாருங்க பில்டிங். இங்கேருந்து நடக்க முடியல. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி கூட வந்திருக்கலாம். அம்மாவால் சுத்தமாக நடக்க முடியல. இங்கே ஜெல்லி ஃபிஷ்லாம் இருந்ததுல அர்ஷன் முன்னாடி. நிறைய வண்டி போகணும் சவுதி. அந்த கேட்டு இந்த பக்கம் வர வண்டி ஒன்று தான் தான் போகுது. விஐபி செக் பண்ண போகுது. அந்த அதுக்கு அண்டாண்டா இருக்கும். எல்லாரும் விஐபி விட மாட்டாங்க. விஐபி 10 பேர் தான் ஆகும்.
அந்த பிரிட்ஜில் போகிற சவுண்டு கேட்குது பாரு, ட்ரெயின் போகிற மாதிரி. எனக்கு பள்ளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரூட் கெனால் பண்ணியிருக்காங்க. அதை நான் அந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன். ரூட் கெனால் பண்ண விஷயத்த இப்போ நாளன்னைக்கு வீடியோவில் தான், நாளன்னைக்கு மறுபடியும் போகணும். போயிட்டு செகண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சிவியாரிட்டி பொறுத்து தான் எத்தனை செட்டிங் வரணுன்றத சொல்லுவாங்க. பல் வலி கிடையாது, ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன். இப்போ சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்தாச்சு. நம்ம வீட்டுக்கும் இப்போ கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்மளுக்கு வந்து யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்மளோட வேல்யூபிளான டைமை வந்து நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு யார் வந்து வேணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வாலண்டியராக நம்ம கால் பண்ணலாம். நம்மளை எப்போவுமே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள சுத்தமாக கண்டுக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற நம்மளோட தன்மையும் வந்து மாற்றுறாங்க. அது எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. எதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கால் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு டைம் வந்து கால் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓகே அவாய்ட் பண்ணலாம். கண்டினியூவாக பார்த்திங்கன்னாக்கா நம்ம கால் பண்ணுறதையும் கண்டுக்காத மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நம்ம கால் பண்ணணும் பேசணுன்றது அவசியம் இல்லை. அந்த மாதிரி எப்போவுமே வந்து பிஸியாக இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டாலும் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக வந்துடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கெலாம் போனேன்னாக்கா ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் போய் நானே போய் பார்ப்பேன், பேசுவேன், மீட் பண்ணுவேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது, வீடு கட்டுற வேலையாக போயிருந்ததுனால போய் யாரையும் பார்க்கல. பார்த்திங்கன்னா யாருமே எங்களுக்கும் கால் பண்ணலை, யாரும் வந்து எங்களையும் பார்க்கல. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் மட்டும்தான் எல்லாருக்கும் போய் பார்த்துட்ருக்கேன், எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேங்கிறத. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே கட் பண்ணிட்டேன். இப்போ யார் யார் எனக்கு தானாக கால் பண்ணுறா அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் தெரியாமல் வாலண்டரியாக நம்மளே போய் பேசினதுனால என்ன சொல்கிறது, நம்மளோட வேல்யூபிளான டைம் வந்து அவங்களுக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.